வணக்கம். ஆக்ஸ்போ ஏரிகள், அதாவது குதிரைலாட ஏரிகள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நதிகள் உருவாக்குற இந்த அற்புதமான விசித்திரம் எப்படி நடக்குதுன்னு இன்னைக்கு நாம நேரடியா பார்க்க போறோம். வாங்க. ஆக்ஸ்போ ஏரி இல்லனா நிலவியல்ல இத மார்க் லேக்னு சொல்லுவாங்க. இது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு நதியோட பெரிய வளைவு துண்டிக்கப்படும் போது தனியா பெரியற ஒரு யூ வடிவ நீர்நிலை தான் இது. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். பிரதான நதியால கைவிடப்பட்ட ஒரு உண்மையான ஆக்ஸ்போ ஏரி நிஜத்துல இப்படிதான் இருக்கும். சரி, இது எப்படி உருவானது? காலத்தை கொஞ்சம் பின்னோக்கி சுழற்றி பார்க்கலாம். இதுக்கு 3 படிநிலைகள் இருக்கு. முதல்ல நதி வளைந்து ஓடும். அப்படி ஓடும்போது அதோட வெளிப்பக்க கரைகள் வேகமா அரிக்கப்படும். அதே சமயம் உட்பக்கமா மணல் படியும். இதனால கடைசியா அந்த வளைவோட கழுத்துப் பகுதி, அதாவது அந்த இடைவெளி ரொம்பவே குறுகிடும். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு கட்டத்துல நதி அந்த குறுகிய கழுத்து பகுதியை அப்படியே உடைச்சுக்கிட்டு அந்த வளைவை விட்டுட்டு நேரா ஒரு புதிய குறுக்கு வழியில பாயத் தொடங்கிடும். இதோட விளைவு, வேகமா ஓடுற நதி தன்னோட பழைய வளைவை முழுமையா கைவிட்டுடும். அதுக்கப்புறம் அங்க சேர்ற மணல் படிவுகள் அந்த பழைய பாதையை ஒரு சுவர் மாதிரி நிரந்தரமா அடைச்சிடும். அதுதான் இந்த ஆக்ஸ்போ ஏரி. ஆச்சரியமா இருக்குல்ல? அடுத்த முறை நீங்க எங்கேயாவது ஒரு நதி வளைந்து நெளிந்து ஓடுறத பார்க்கும்போது உங்களே கேட்டுக்கோங்க, அடுத்த நிலவியல் துண்டிப்பு எங்கே நடக்கும், புதிய ஆக்ஸ்போ ஏரி எங்கே உருவாகும்னு.